ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் கிச்சன். நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் அந்த நெல்லிக்காவை நம்ம சாப்பிடவே மாட்டேன்றோம். அந்த நெல்லிக்காவை வீட்டில் இருக்கவங்களை எப்படி சாப்பிட வைக்கணும்னா, இந்த துவையலை வச்சு நீங்கள் சாப்பிட வச்சிடலாம். இது டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் துவையலோட நீங்கள் நெய் இல்லை நல்லெண்ணெய் பெரட்டி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிடலாம். வாங்க அந்த நெல்லிக்காய் துவையலை நம்ம எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு நெல்லிக்காயை ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதி வரட்டும். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 நெல்லிக்காவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணலாம் வேணால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஏழுலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகும் குக் ஆகிறதுக்கு. இது நல்லா குக் ஆகணும். நெல்லிக்காய் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றினோடனே உள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் எடுத்துருங்க. நல்லா ஆறினோடனே உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துகிட்டு, நம்மளுக்கு ஸ்கின்னு தான் தேவைப்படும். அதனால் ஸ்கின்னை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வந்துக்கோங்க. காய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. துவையலுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி. உளுந்து நல்லா செவப்பட்டும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச நெல்லிக்காய் ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு புளி. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சது ஆறிடுச்சு. நான் இன்றைக்கி அம்மியில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியாக இருந்தால் எல்லாத்தையும் போட்டு ஒரு கோர்ஸாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல் புளியை மட்டும் நான் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி கோர்ஸாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறப்பையும் அது அரைக்கிறப்ப இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லாவே வருது. சூப்பராக இருக்குது. இது பண்ணு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வச்சிருக்கதே அரைச்சிடலாம். எனது சின்ன மீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன். உங்களுக்கு பெருசாக இருந்தால் மொத்தமாக கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும்.
கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்ச துவையிலே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த சிம் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திக்கலாம்.